இமா கெய்த்தேல் உலகத்தில் ஆசியாலேயே மிகப்பெரிய பெண்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய இந்தியாவில் தாங்க இருக்குது. அதற்கான பெயர் தான் இந்த இமா கெய்த்தேல். இமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அம்மா என்ற அர்த்தம். கெய்த்தேல் என்றால் பஜார் என்ற அர்த்தம். அம்மா பஜார் என்பது இதனுடைய பெயர். அன்னை சந்தை என்று நாம் தமிழிலே அழைக்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள், கிட்டத்தட்ட நாம் அதை சுற்றுலா தலங்கள் அப்படின்னே சொல்லிடலாம். ட்ராவலர்ஸோடைய டெஸ்டினேஷன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று தான் மணிப்பூர். அந்த மணிப்பூரினுடைய தலைநகரம் இம்பால். அந்த இம்பாலை சுற்றி 9 மலைகள் இருக்கிறது. மணிப்பூருக்குன்னே தனியான ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம், உணவு, விளையாட்டுக்கள் இருக்கிறது. அந்த மணிப்பூர் மாநிலத்தில் தான் இருக்குது இந்த ஹெய்த்தேல்னு சொல்லக்கூடிய இமா ஹெய்த்தேல்ங்கிற பெண்களால் நடத்தப்படக்கூடிய சந்தை. இது ஆசியாவிலே மிகப்பெரிய சந்தைங்க. பெண்கள் மட்டும்தான் இங்கே வியாபாரிகளாக இருப்பாங்க. பெண்கள் மட்டும்தான் இங்கே பணி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் பாருங்கள். வழக்கமாக சந்தையிலலாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மூட்டை தூக்கணும், எல்லா பொருட்களையும் சுமக்கணும். ஆனால் அந்த கடினமான வேலையை இன்றைக்கு பெண்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நேற்றுக்கு அந்த சந்தை உருவாகலை. 500 ஆண்டுகள் பழமையானது இந்த சந்தை. கிட்டத்தட்ட 5000 கடைகள் பெண்களிடத்தில் இருக்கிறதுங்க. லேஸில் புதுசாக ஒருத்தருக்கெல்லாம் அவங்க அந்த இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டாங்க. வம்சாவளியாக தலைமுறையாக வருபவர்களுக்கு மட்டும்தான் இந்த சந்தையில் அனுமதி வழங்கப்படுகிறது. அதுவும் திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு அனுமதி கிடையாது. திருமணம் ஆன பெண்ணாக அவர்கள் இருக்கணும். அதுதான் அவனுடைய முக்கியமான விதி. அப்படி வரக்கூடிய பெண்களுக்கு கையில் பணம் இல்லை என்றாலும் கூட அந்த இமா ஹெய்த்தேல்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் சந்தை, அந்த பெண்கள் சந்தையிலேயே அவங்களுக்கான வட்டி கொடுப்பாங்க. அந்த தொழில் துவங்குவதற்கான பணத்தை முதலீடு கொடுப்பாங்க. அதன் பிறகு வியாபாரம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைய லாபத்தில் அந்த கடனை அவர்கள் ஈட்டி அடைத்து விடலாம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு, பெண்கள் தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நூற்றாண்டில் இல்லை, 16ஆம் நூற்றாண்டிலேயே துவங்கி இருக்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 11ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மைத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு மக்கள், அவங்களில் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, மன்னர்களிடத்தில் பணியாளர்களாக போகிறார்கள். நெடுந்தூரத்தில் இருக்கிற போர்களுக்கு அவர்கள் சண்டை போடுவதற்காக போகிறார்கள். குறிப்பாக சைனா, பர்மாவோடு யுத்தத்துக்காக அந்த ஆண்கள் போகிறாங்க. அப்போ குடும்பத்தை விட்டு இந்த ஆண்கள் பிரிந்து விடுகிறார்கள். அப்போது ரொம்ப நாள் ஆகுது அவங்க திரும்ப மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பெண்களே விவசாயத்தில் இறங்கினாங்க. பெண்களே நெசவு தொழில் செய்தார்கள். அப்போது அந்த பொருட்களை எல்லாம் வியாபாரம் செய்வதற்கும் ஆண்களோட எத்தனை தேவையில்லை, நாமே அதை சந்தைப்படுத்தலாம் என்ற எண்ணம் அன்றைக்கு வந்தது. அதனுடைய விளைவாக தோன்றியது தான் இந்த இமா ஹெய்த்தேல் என்று சொல்லக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய பெண்கள் சந்தை. இதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நினைத்தது. ஏன்னா அந்த சந்தை என்பது வியாபாரத்தலம் மட்டுமல்ல, அது அந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய உறுத்தலாகவே இருந்தது. அங்குள்ள பொருட்களை எல்லாம் அவர்கள் மிக மலிவான விலையில் பெற்று பல நாடுகளுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்தார்கள். அந்த மக்களின் அனுமதி இல்லாமலேயே அவர்களுடைய சொத்துக்கள், நிலங்களை எல்லாம் ஆங்கில அரசாங்கம் அதை அபகரித்து கொள்ளக்கூடிய முயற்சி என பல அவங்க பண்ணாங்க. அங்கே உள்ள பெண்கள் கிளர்ந்து எழுந்து ஒரு மாபெரும் புரட்சியை செய்ததன் விளைவாக ஆங்கில அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தார்கள் என்பது வரலாற்றில் இடம்பெற வேண்டிய முக்கியமான ஒரு குறிப்பு என்று சொல்லலாம்.
அந்த அளவுக்கு வீரம் நிறைந்த பெண்களாக, இன்றைக்கும் பலருக்கும் முன்னுதாரணமான பெண்களாக அந்த அன்னை சந்தை மணிப்பூரிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2006 ஜனவரி 4ஆம் தேதி ஏற்பட்ட ஒரு சிறு பூகம்பத்தில் அந்த இடம் மாற்றப்பட்டு இன்றைக்கு வேறொரு இடத்துல அந்த சந்தை நடந்தாலும் கூட அந்த சந்தை என்பது இன்றைக்கும் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது. இங்கு ஆண்கள் எல்லாரும் வரலாம், பொருட்களை வாங்கிட்டு போகலாமே தவிர பொருட்களை விற்பனை செய்வதற்கோ அல்லது அந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கோ அங்கே அனுமதி கிடையாது. முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.